நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ உங்களுக்கு கிடைச்ச வசதிகள், அதாவது அட்மாஸ்பியர், அந்த வசதி வாய்ப்புகள்லாம் நான் பண்ணுறப்போ என்னோட கிராமத்தில் எதுவுமே கிடையாது. நான் ட்ரைனிங் பண்ணுறது வெறும் காலில் தான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3-4 இயர்ஸாக வெறும் காலில் தான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரேஷன் அரிசி சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாமல் ஸ்கூலுக்கு நிறையா வாட்டி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போயிருக்கேன். காலையில் சாப்பிடாம மத்தியானம் சத்துணவு அதில் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னால் வர முடியும்னா, உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, உங்களுக்கு இவ்வளோ வழிகாட்டியாக எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருக்கிறப்போ உங்களால் ஏன் சாதிக்க முடியாது? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அதாவது நீ எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் தேர்ந்தெடுத்துக்கோ, எந்த துறையினாலும் தேர்ந்தெடுத்துக்கோ, அதுக்கு நீ உண்மையாக உழைக்கிறியா அப்படின்னு நீ உனக்குள்ள கேள்வி கேட்டுக்கோ. நீ எனக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ பேரண்ட்ஸ்க்காகவோ நீ பண்ணுறது எந்த விதத்துலையும், நீ பண்ணுற வெளியே வந்து சோஷியல் மீடியாக்காகவோ இல்லை எதுக்காகவோ நீ பண்ணுற விஷயம் வெளியே காட்டுறது வந்து அது நீ ஒன்றையே ஏமாற்றிக்கிற மாதிரி. அதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்தினா அது உண்மையாக 100% லவ் பண்ணி அந்த விஷயத்தை நீ சக்ஸஸ் பண்ணாதான் அது அந்த இடத்துக்கு போக முடியும். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே ஈஸியாக கிடைச்சிட்டு அதோட வேல்யூவே கிடையாது. அப்படி கிடைக்கவும் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ நீங்கள் அது மேலே லவ் வச்சுருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அது எவ்வளோ லவ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக சந்திச்சுக்கணும். நான் இங்கேருந்து சேலத்தை தாண்டி நான் போனதில்லை. என்னோட கிரிக்கெட் வந்து எல்லாரும் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. நான் கிரிக்கெட் பால் ஆரம்பித்ததே 20 வயசில் தான். என்னோட கெரியர் வந்து 20 வயசில் தான் கிரிக்கெட்டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்த கோச்சிங்கும் போனதில்லை. இன்னி வரைக்கும் எனக்கு எந்த கோச்சும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கிரிக்கெட் தான். நான் அது மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுது. ஸோ நீங்கள் எந்த துறையினாலும் தேர்ந்தெடுங்க, அதுக்கு உண்மையாக உழைங்க. அதாவது ஊரில் நிறையா விஷயங்கள், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ஸில், வில்லேஜில், கிராமப்புறங்களில் நிறைய பேர் மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எந்த ஒரு புது விஷயத்தை நீ ட்ரை பண்ணாலும் கூட இருக்கிறவங்களும் சரி இல்லை உறவினர்களும் சரி யாராக இருந்தாலும் உன்னை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. என்னையும் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா 5 பேர் வச்சு வாழ்ந்துட்டு இருக்க, 5 பேர் உனக்கு பின்னாடி இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, நீ தான் மூத்த பையன் பார்த்துக்கணும், நீ இப்படி இருக்க, நீ அதெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க. அதே பர்சன் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவனால் முடிஞ்சிருக்கு, அன்னைக்கே தெரியும் அப்படின்ற மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை நம்ம கிராமத்தில் இருக்கு. எல்லாருமே மட்டம் தட்டக்கூடியவங்க தான். யாருமே நீ ஜெயிச்சுட்டு வந்தா அது வேற மாதிரி இருக்கும், நீ தோத்தினா அது வேற மாதிரி இருக்கும்.